அந்த மர்மம் தான் தலைவரே. மொட்டை போட்ட எனக்கும் தெரியல, தொப்பி போட்ட உனக்கும் தெரியல. அவரை தியாகின்னு சொல்றாரு முதலமைச்சர். அதிமுக கூட்டணியில தாவேகா இணைய வாய்ப்பு இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி மாநாடுலாம் நடத்திருக்காங்க. உங்க எண்ணம் நல்ல எண்ணம், நல்ல எண்ணத்தோடு கேட்குறீங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. இது அவை முன்னவர், அவர் வாய்ச்சொல் வீரர், அவர் மனக்குறைய அவர் சொல்லியிருக்கார் பாவம். இது வரைக்கும் ஹிட்லரா இருந்தவர் இடியமனா மாறிட்டாரு. எப்ப அன்னை தெரசாவா மாறுவாருன்னு நாங்க எதிர்பார்த்திருக்கோம். சட்டப்பேரவையில வந்து எதிர்கட்சிகளோட பேச்சுக்களை வந்து நேரலையில ஒளிபரப்பு செய்யறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருக்கு. அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சிகளோட பேச்சை வந்து காட்ட மாட்டேன்னு சொல்றாங்க. அடுத்த அதிமுக ஆட்சிக்கு வந்தா அது செயல்பட தேர்தல் வாக்குறுதிகளில சட்டசபை நிகழ்வுகளை நேரலையிலே ஒளிபரப்பு செய்வோம் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி, ஆண்டுக்கு 100 நாட்கள் சட்டசபை நடத்துவோம் என்கிற ஒரு தேர்தல் வாக்குறுதி. ஆனால் அவர்கள் இந்த மொத்த 5 ஆண்டுகளிலே 4 ஆண்டுகளில் கூட அவர்கள் நடத்தவில்லை. இந்த நேரலை என்பது பார்த்தீர்களானால் இன்றைக்கு பாரபட்சம், அவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி சட்டசபையிலே நேரலையில இருந்து தொடங்குகிறது. அவர்கள் பேசினால் அதற்கு டெக்னிக்கல் ஃபால்ட் வரமாட்டேன் என்கிறது. எதிர்கட்சி தலைவர் பேசினால் உடனே டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சபாநாயகர் அதற்கு நியாயம் கற்பிக்கிறார். இது ஒரு பாரபட்சமான நடவடிக்கை, இது ஒரு ஜனநாயக படுகொலை. எதிர்கட்சி தலைவர் என்ன கேள்வி கேட்கிறார், என்ன மக்கள் பிரச்சனை பேசுகிறார், என்ன அவைக்கு கொண்டு வருகிறார் என்று தெரிந்தால்தான் அதற்கு பதில் சொல்லுகிற முதலமைச்சர் அமைச்சருடைய பதில் மக்களுக்கு புரியும். இது என்னன்னா ஊமைப்பட மாதிரி இவங்க வந்து அவங்க பேசுறதை மட்டும் காட்டுகிற போது இது வடக்கு எது தெற்கு எது கிழக்கு எதுன்னு தெரியாம இந்த நிலைதான் சட்டசபையில நிலவுகிறது. இது முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை. உச்சநீதிமன்ற கருத்து தெரிவித்தோம், செந்தில் பாலாஜி இதுவரைக்கும் ராஜினாமா பண்ணாது எப்படி பாக்குறீங்க? அந்த மர்மம் தான் தலைவரே. மொட்டை போட்ட எனக்கும் தெரியல, தொப்பி போட்ட உனக்கும் தெரியல. அவரை தியாகின்னு சொல்றாரு முதலமைச்சர். நீதி அரசரே சொல்றாங்க உனக்கு அமைச்சர் பதவி. நீங்க பிராமண பத்திரத்துல அபிடவேட்ல என்ன சொன்னீங்க, நாங்க அமைச்சர் இல்ல, சாட்சியை நாங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஜாமீன் வாங்கினீங்க. மெரிட்ல நீங்க ஜாமீன் வாங்கல. ஆகவே நீங்கள் ஜாமீனில் வெளியே வந்ததற்கு பிறகு அமைச்சர் பதவி ஏற்பது என்பது உண்மைக்கு புறம்பானது. ஆக நீங்கள் கொடுத்த அந்த பிராமண பத்திர அபிடவேட்டுக்கு மாறாக செயல்பட காரணத்தினால நீங்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா கைதியாக தொடர வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்ற நீதியரசர் திங்கட்கிழமை வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஒருவேளை அவங்க அப்பீல் போயிருக்கிறதா சொல்றாங்க. அது நீதிமன்ற நடவடிக்கையை பொறுத்து தான் அது என்ன. அதிமுக கூட்டணியில தாவேகா இணைய வாய்ப்பு இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி மாநாடுலாம் நடத்திருக்காங்க. உங்க எண்ணம் நல்ல எண்ணம், நல்ல எண்ணத்தோடு கேட்குறீங்க. நல்லதாவே நடக்கட்டும். சட்டப்பேரவையில வந்து துரைமுருகன் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு அமுக்கணும், மூக்க அழகிரி வந்து ஒரு வாயாடினா அதுக்கு மூக்க அழகிரியை நம்ம நம்பலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து கலைஞர் வந்து துரைமுருகன் கிட்ட சொன்னதா வந்து இன்னைக்கு சட்டப்பேரவையில சொல்லியிருக்காங்க. இது நீங்க இது அவை முன்னவர், அவர் வாய்ச்சொல் வீரர், அவர் மனக்குறைய அவர் சொல்லியிருக்கார் பாவம். அவர் என்ன தாக்கம் இருக்கோ அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. இதுதான் தமிழ்ல வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு அது அவங்க பாடு. நமக்கு என்ன ஸ்டாலின் அமைச்சர்கள் அதை இருப்பா அவர் என்னன்னு கேட்டு அவர் கோச்சுக்கிற போற. அதான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா அது விவாதிச்சா அவங்க மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி நிறைவேற்றிக்கிட்டாங்க. இது வரைக்கும் ஹிட்லரா இருந்தவர் இடியமனா மாறிட்டாரு. எப்ப அன்னை தெரசாவா மாறுவாருன்னு நாங்க எதிர்பார்த்திருக்கோம். மாறலன்னா மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த அரசே வந்து நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு உள்ளாயிருக்கு. கள்ளச்சாராய சாவுல நீதிமன்றம், நீதியரசர்கள், காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்குதுன்னு கேட்டாங்க. அதே போன்று ஒவ்வொரு விஷயத்திலும் நீதிமன்றம், இப்போ பாலியல் வன்கொடுமையில நீதிமன்றம் இந்த அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு உயர் அதிகாரி, பெண் IPS அதிகாரியே இடஒதுக்கீடை பற்றி அதில் முறையாக வேலை வாய்ப்பிலே TNPSC கடைபிடிக்கவில்லை என்று சொன்ன காரணத்திற்காக அலுவலகம் எரிக்கப்பட்டது. ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக நான் அலுவலகத்துக்கு சென்றிருந்தால் என் உயிர் போயிருக்கும் என்று DGP இடத்திலே ADGP பெண் IPS அதிகாரி அவங்க புகார் மனு தெரிவிக்கிறாங்க. இது வரைக்கும் என்ன நடவடிக்கைன்னு தெரியல. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. தமிழக மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியும். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.
Thank you.